Hi students, இந்த வீடியோவில் நாம் சமச்சீர் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் செகண்ட் மிட்டம் 2024 எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம லாஸ்ட் இயர் 2023 செகண்ட் மிட்டம் எக்ஸாம் கொஷின் பேப்பர் வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிஸ்கஷனில் உங்களுக்கு எப்படி கொஷின் பேப்பர் வருது, நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா வரும். ஸோ அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்ட் 1 உங்களுக்கு 10 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த 10 மார்க்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து சினோனிம்ஸ். ட்ரம்பிள்ட் அப்படின்னா ஷிவர்ட், நடுக்கம், அதுதான் அதோட மீனிங். நெக்ஸ்ட் வேர்ட் பூன். பூன் அப்படின்னா பிளெஸ்ஸிங்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஆன்டனிம்ஸ். ஆன்டனிம்ஸ்னால் ஆப்போசிட். பிஸ்போக். பிஸ்போக்னா கஸ்டமைஸ்டாக ஒருத்தவங்களுக்கு ஸ்பெஷலாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னு அர்த்தம். ஸோ அதற்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா ரொம்ப லார்ஜ் குவான்டிட்டியில் ஒரு விஷயத்தை செய்கிறது. அப்போ இதுக்கு சரியான ஆப்போசிட் வந்து மாஸ் ப்ரொடியூஸ்ட். அண்ட் சோக்டுனா ஒரு பிளாக்கிங்னு அர்த்தம். ஸோ சோக் ஆயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு விஷயத்தை பிளாக் பண்ணுறதுக்கு பேர் தான் சோக். அதுக்கான ஆப்போசிட் அன்பிளாக்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ஆப்போசிட்டை நீங்கள் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம சேனலில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய எல்லா லெசனுக்குமான இம்பார்ட்டன்ட் சினோனிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ் வித் தமிழ் மீனிங்ஸ் பிக்சரோட ஆல்ரெடி அப்லோடட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு எல்லா இம்பார்ட்டன்ட் சினோனிம்ஸையும் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ தாராளமாக அந்த ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். இப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிங்கன்னா அது நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். And the fifth question, what is the plural form of loaf? Loaf-ஓட plural form loaves. ஸோ எப்போ உங்களுக்கு ஒரு வார்த்தை எஃப்பில் முடியுதோ அந்த எஃப்பை எடுத்துகிட்டு விஇஎஸ் சேர்த்துடணும். அதுதான் அதுக்கான ப்ளூரலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான ப்ளூரல் அதோட கண்டிஷன்ஸ்லாம் ஆல்ரெடி தனி வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே கிராமர் வீடியோங்கிற ப்ளேலிஸ்ட்டில் ஆட் ஆகிருக்கும். ஸோ நான் கிராமர் வீடியோஸ் ப்ளேலிஸ்ட்டையும் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நிச்சயமாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Question 6. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் சஃபிக்ஸை ஆட் பண்ணணும். சஃபிக்ஸ்னால் பின்னாடி ஒரு வார்த்தையை ஆட் பண்ணுறது, ப்ரிஃபிக்ஸ்னால் முன்னாடி ஒரு வார்த்தையை ஆட் பண்ணுறது. இது ரொம்ப ஈஸி. அப்படியே உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இப்போ நீங்கள் சஃபிக்ஸ்னால் இந்த சைல்டுக்கு பின்னாடி வார்த்தையை சேர்க்கணும். ஸோ சைல்டோட கொடுத்துருக்குற ஒரு வார்த்தையும் சேர்த்து பாருங்கள். சைல்டுமெண்ட் அப்படி ஒரு வார்த்தை கிடையாது. சைல்டுஹுட் எஸ் அப்படி ஒரு வார்த்தை இருக்குது. சைல்டிஸ் அப்படியும் கிடையாது. சைல்ட்ஷன் நோ அப்படியும் கிடையாது. ஸோ கரெக்டான வார்த்தை எதுன்னு பார்த்தீங்கன்னா சைல்டுஹுட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்லி பார்த்தே ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அடுத்து காமன் எக்ஸ்பேன்ஷன் ஃபார் சிபிஐ. ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷன்லாம் வந்து உங்களுடைய ஒர்க் புக்லேயே இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடியதெல்லாம் மோஸ்ட்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆப்ஷன் இருக்கிறதுனால உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ சிபிஐயோட எக்ஸ்பேன்ஷன் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். Next, 8th one, complete the sentence with most appropriate phrasal verb. ஸோ phrasal verbsக்கும் நம்ம வீடியோஸ் அப்லோட் சில்ட்ரன். ஸோ அது வந்து நான் உங்களுக்கு எல்லாமே கமெண்ட் செக்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின்னாயிருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ phrasal verbs வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்குறது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு தெரியலனாலும் ரொம்ப ஈஸி. நான் சொன்ன அதே சேம் வே நீங்கள் ஒரு ஆப்ஷனையும் அந்த fill in the blankல வச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் எது சரியாக இருக்கும்னு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இட் ஹெல்ப்ஸ் டு வார்ம் அப் த கேலரிஸ். ஸோ அது கரெக்டாக இருக்காது. அண்ட் இட் ஹெல்ப்ஸ் டு ஸ்ட்ரெச் அவுட் த கேலரிஸ். நோ, அதுவும் இருக்காது. இட் ஹெல்ப்ஸ் டு புட் ஆன் த கேலரிஸ். நோ. இட் ஹெல்ப்ஸ் டு பேர்ன் ஆஃப் த கேலரிஸ். ஸோ கேலரிஸே பொதுவாக நம்ம பேர்ன் பண்ணுறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேர்ன் ஆஃப், அதுதான் சரியான ஆன்சர். ஸோ 6th கொஷனுக்கான ஆன்சர் சைல்டுஹுட். 7th ஒனுக்கு சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். 8th ஒனுக்கு பேர்ன் ஆஃப். நெக்ஸ்ட்டு சூட்டபிள் ப்ரிப்போர்ஷன். ஐ வாஸ் டியூக் ஆஃப் மிலன். ஆஃப்னா ஒரு விஷயத்தோட ஒரு விஷயம்னு சொல்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது. ஸோ மிலனினுடைய டியூக் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். ஸோ அந்த மீனிங் தரக்கூடிய சரியான ப்ரிப்போர்ஷன் ஆஃப். ராஜா ஆல்வேஸ் டேஷ் ஃபார் அ வாக் இன் த மார்னிங். ஸோ நீங்கள் வந்து சரியான வேர்ப் இங்கே செலக்ட் பண்ணணும். ஆல்வேஸ்ன்ற அந்த ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா ரெகுலராக செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ரெகுலராக செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வரும். இங்கே ராஜாங்கிறது தேர்ட் பர்சன் ஹீயை மென்ஷன் பண்ணுது. ஸோ இங்கே நீங்கள் வேர்போட எஸ் சேர்க்கணும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய வார்த்தைங்க என்ன இருக்குன்னா கோஸ். ஸோ ராஜா ஆல்வேஸ் கோஸ் ஃபார் அ வாக் இன் த மார்னிங். இதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ரோஸ்லேருந்து கேட்கக்கூடியது. இதெல்லாம் நீங்கள் படிச்சிருவீங்க.
நீங்கள் படித்து எழுதக்கூடியது. அடுத்து இது எல்லாமே போயம், அதோட கொஷின் ஆன்சர்ஸ், இது எல்லாமே நீங்கள் படித்து எழுதுறது தான், அதை நீங்கள் படித்து எழுதிடுவீங்க. நெக்ஸ்ட் கிராமர் பார்ட். ஸோ டு நாட் ஈட் ஜங்க் ஃபுட். ஸோ இந்த டு நாட் ஈட் ஜங்க் ஃபுட்டை 2 விதமாக எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஜங்க் ஃபுட் ஷுட் நாட் பி ஈட்டன்னு சொல்லலாம். ஜங்க் ஃபுட் should not be eaten அப்படின்னு சொல்லலாம். ஆர் let the junk food not be eaten அப்படின்னு சொல்லலாம். ஆர் நீங்கள் இது எழுதுங்க அல்லது இது எழுதலாம். let the junk food not be eaten. ஸோ இதில் நீங்கள் எது எழுதுனாலும் சரிதான். ஸோ டு நாட் ஈட் ஜங்க் ஃபுட், இந்த டு நாட்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கக்கூடிய விஷயத்த நீங்கள் ஒன்று இப்படி இது பண்ண. சப்போஸ் டு நாட் வேஸ்ட் வாட்டர்னு இருக்குன்னா வாட்டர் ஷுட் நாட் பி வேஸ்டட் அப்படி சொல்லலாம். லெட் த வாட்டர் நாட் பி வேஸ்டட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த பேட்டர்னில் தான் இதை நம்ம பாசிவ் வாய்ஸில் மாற்றுவோம். அடுத்து ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் இன் கரெக்ட் ஆர்டர். இது ரொம்ப ஈஸி, நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலே எந்த ஆர்டரில் வரும்னு சொல்லிட முடியும். ரிசல்ட்ஸ், தே, த, வில், பப்ளிஷ். ஸோ இது ஒரு நவுனில் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அப்போ தே வரணும், தே. நவுனுக்கு அப்புறம் வேர்ப் வரணும், வில். ஸோ தே வில் என்ன பண்ணுவாங்க, பப்ளிஷ். ஸோ தே வில் பப்ளிஷ். எதை பப்ளிஷ் பண்ணுவாங்க, த ரிசல்ட், த ரிசல்ட்ஸ். ஸோ தே வில் பப்ளிஷ் த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து வந்து a stranger wants to go to the railway station, guide him to reach his destination. ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்குற இந்த அந்த ரோட் மேப்பில் உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனே மென்ஷன் ஆகலை. ஸோ இந்த மாதிரி உங்கள் கொஷின் பேப்பரில் இருந்துச்சுன்னா இமீடியட்டாக உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட கேட்டிங்கன்னா அது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா அவங்களா ஒரு லொக்கேஷனை இந்த இடம்னு சொல்லி உங்களை அதுக்கு அட்ரஸ் சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா இமீடியட்டாக உங்களோட டீச்சர்ஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அதுக்கான கிளாரிஃபிகேஷனை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுவும் ரொம்ப ஈஸி. ஸோ இந்த பாசிவ் வாய்ஸு, ரீஅரேஞ்சு, ஹவு டு ஷோ அட்ரஸ் டு தி ஸ்ட்ரேஞ்சர், இது எல்லாத்த பற்றியுமே நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது. அது எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் கண்டென்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு தனி பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட், ரஃப் டிராஃப்ட், பேராகிராஃப்ட், பேசேஜ் பார்த்து ஆன்சர் பண்ணுறது எல்லாத்த பற்றியுமே இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாம் பார்க்க டைம் இல்லாட்டியும் இந்த செகண்ட் மிட்டம் எக்ஸாமுக்கு எது தேவையோ அதை நீங்கள் அதில் பார்த்துக்க முடியும். அண்ட் ஆஃப்டர் செகண்ட் மிட்டம் எக்ஸாம் நீங்கள் எல்லா வீடியோஸையும் பார்த்து பயனடைஞ்சிக்க முடியும். நெக்ஸ்ட், ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு பேராகிராஃப் நீங்கள் படித்து எழுதக்கூடிய விஷயம்தான். ஒன்று ப்ரோஸு, ஒன்று வந்து போயம். இது வந்து சப்ளிமெண்ட்ரி ரீடர். ஸோ சப்ளிமெண்ட்ரி ரீடர் அதாவது துணைப்பாடம், இங்கிலீஷில் இருக்கக்கூடிய துணைப்பாடங்கள். ஸோ கதை தெரிஞ்சால் போதும், பேசேஜை படித்து நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அதே மாதிரி கதை தெரிஞ்சால் போதும், இருக்கிற அந்த ஹிண்ட்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் நிறைய பேருக்கு ஓனாக எழுதலாமான்னு தோணும். நீங்கள் கிராமர் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நல்லா எழுதுவீங்கன்னா தாராளமாக ஓனாக எழுதலாம். ஒரு சில டீச்சர்ஸ் ஓனாக அலோவ் பண்ணுவாங்க. ஒரு சில டீச்சர்ஸ் அவங்க ஏதாவது உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்து அதை படித்து எழுத சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் உங்கள் டீச்சர்ஸ் சொன்னதையே ஃபாலோ பண்ணுங்கள். பட் ஓனாக எழுதலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எழுதலாம். உங்களுடைய ரைட்டிங்கில் நிறைய கிராமர் மிஸ்டேக்கோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்லாமல் பார்த்துக்கோங்க. கன்வே பண்ண வேண்டிய விஷயத்த சரியாக கன்வே பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட், ஸோ பார்ட் 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மேக்கிங். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் மேக்கிங்னா எப்படி பண்ணணும், எப்படி ப்ராப்பராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 out of 5 வாங்கலாங்கிறத பற்றின டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் அப்லோடட். நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் கண்டென்ட் எக்ஸ்ப்ளனேஷனுங்கிற ஒரு ப்ளேலிஸ்ட்டுள்ளே இருக்கும். ஸோ நான் அதையும் ப்ளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன். பட் இப்போ இந்த கொஷினுக்கு எப்படி இதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாங்கிற ஒரு இமேஜ் நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன். அந்த இமேஜை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன், எப்படி நான் அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். என்னென்னா கொடுத்துருக்கிற அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஹிண்ட்ஸ் எல்லாமே உங்களுடைய அந்த ஆட் டிசைன்குள்ளே வர மாதிரி பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் அப்ளையன்சஸ்ங்கிற வார்த்தை இங்கே இருக்குது. நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன். ஹோம் அப்ளையன்சஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் செகண்ட். ஹோம் அப்ளையன்ஸுங்கிற வார்த்தை இங்கே இருக்குது. அது இந்த டிசைனில் நான் இங்கே இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஆஃபருன்னு இருக்குது. எவ்வளோ ஆஃபர், 20 to 30%. ஸோ ஆஃபர் 20 to
30% ஆஃபுங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன். ஃபெஸ்டிவல் சேல்னு கொடுத்துருக்காங்க. ஃபெஸ்டிவல் சேல் இங்கே இன்க்ளூட் பண்ணியாச்சு. ஸ்பெஷல் காம்போ ஆஃபர் இன்க்ளூட் பண்ணியாச்சு. கெட் வர்த் ₹1000. ஸோ கெட் வர்த் 1000ங்கிறத இன்க்ளூட் பண்ணிட்டேன். அண்ட் ராஜா அண்ட் கோ கடையோட பேர், ஸோ அது டாப்பில் இங்கே மென்ஷன் ஆயிடுச்சு. நார்த் ஸ்ட்ரீட் திருநெல்வேலிங்கிறது அட்ரஸ், ஸோ இங்கே அட்ரஸ் அதுவும் மென்ஷன் ஆயிடுச்சு. அண்ட் இது எல்லாத்துக்கும் போக நீங்கள் கட்டாயம் அந்த ப்ராடக்ட்டோ அந்த கடையோ அதை சம்மந்தப்பட்ட ஒரு கோட்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ இது வந்து ஹோம் அப்ளையன்சஸ் ஒரு ஆடுங்கிறதுனால இந்த கோட்ஸை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பிரைட்டன் அப் யுவர் ஹோம் வித் அவர் ஹோம் அப்ளையன்சஸ். ஸோ எங்கள் வீட்டு சாதனங்களை வைத்து உங்கள் வீட்டை பிரகாசமாக்குங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு விளம்பரம் அப்படின்றத இந்த மாதிரி ஒரு ஸ்லோகன் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்லோகனை இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் மெயினாக நீங்கள் பார்க்கக்கூடியது. இன்னும் நான் டீட்டெயிலாக அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி அந்த வீடியோ லிங்க்கை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், நீங்கள் கட்டாயம் பாருங்கள். அண்ட் அது போக என்ன ஆடோ அதுக்கு ரிலேட்டடான பிக்சர்ஸை வரையணும். ஸோ இது ஹோம் அப்ளையன்ஸஸ்ங்கிறனால இங்கே ஒரு வாஷிங் மிஷினும் இங்கே ஒரு ஃப்ரிட்ஜும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்க்குறப்பவே உங்களுக்கு ஒரு ஆடுக்கான அம்சங்கள் எல்லாமும் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு கொஷின் இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். ஜஸ்ட்டு கொஷின் இருக்கிறது அப்படியே இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அதை நான் எப்படி கொஞ்சம் அழகாக எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லியிருக்கேன்னு பாருங்கள். ராஜா அண்ட் கோ 20 to 30% ஆஃபர். ஸோ 2 இமேஜ் இருக்குது, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ். அடுத்து ஃபெஸ்டிவல் சேலுங்கிறத கொஞ்சம் பெருசாக கொடுத்துட்டு ஆஃபர்ஸ் ஆன் ஹோம் அப்ளையன்சஸ். ஸோ அதோடு நிறுத்திடாமல் லைக் ஃப்ரிட்ஜ், டிவி, வாஷிங் மிஷின் எக்ஸெட்ரா அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை எக்ஸ்டெண்டாக எழுதுங்க. அடுத்து ஸ்பெஷல் காம்போ ஆஃபருங்கிறது உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கு கொஷனில். ஸோ எதுக்கு ஸ்பெஷல் காம்போ ஆஃபர் அதை நீங்களே ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் காம்போ ஆஃபர் ஃபார் டிவி அண்ட் ஸ்டெபிளைசர்ஸ் அப்படின்னு நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அடுத்து கெட் வர்த் ₹1000. கெட் வர்த் ₹1000 என்ன ருபீஸ் வர்த் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம ஒரு கிஃப்ட்டுன்னு அங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். கெட் வர்த் ₹1000 கிஃப்ட் அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்லோகன் எழுதிருங்க. அந்த அட்ரஸை லாஸ்ட்டாக எழுதுங்க. கொஞ்சம் அழகுபடுத்தி காட்டுறதுக்கு இந்த லொக்கேஷன் லோகோவை நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு அந்த ஆடு பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் அப்ளையன்ஸ் கடையோடைய ஒரு ஆட் நோட்டீஸ் மாதிரியே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி இது ஒரு டெம்ப்ளேட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக அது உங்களுக்கு ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். உங்களுக்கும் இது வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கு ஐடியா கொடுக்கும். ஸோ இதுதான் இந்த கொஷனுக்கு நான் மேக் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு காட்டுறதுக்கு நான் செஞ்ச இந்த அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இதே மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை, இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ எப்படி பண்ணணுன்னே தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம், இல்லை இன்னும் நீங்கள் க்ரியேட்டிவாக யோசிச்சிங்கன்னா இதை விட சூப்பராகவே பண்ணலாம். பட் மேக் ஷுர் எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கணும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளும் கொஷினில் கொடுத்துருக்கூடிய எல்லா ஹிண்ட்ஸும் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டில் இன்க்ளூட் ஆகிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை அண்ட் கரெக்ட் தி எரர்ஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஸோ இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் தனி பிளேலிஸ்ட்டே இருக்குது. ஸ்பாட் த எரர்ஸ்க்கு தனி பிளேலிஸ்ட்டே இருக்குது. ஸோ அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கையும் நான் ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சரை பார்ப்போம். The ship with its crew were drowned. ஸோ க்ரூக்கு அப்புறம் ஒரு வேர்ப் வந்திருக்கு. க்ரூ வந்து சிங்குலர், க்ரூஸ்னா தான் ப்ளூரல். க்ரூஸ்னால் குரூப்புன்னு அர்த்தம். ஸோ க்ரூங்கிறது சிங்குலருங்கிறனால சிங்குலரோட பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் தான் வரணும், அதாவது வாஸ். ஸோ இங்கே வேர் வரக்கூடாது, அதை எடுத்துருங்க, அந்த இடத்துல வாஸ் போடுங்க. த ஷிப் வித் இட்ஸ் க்ரூ வாஸ் ட்ரவுண்ட், அதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் லைக் த டீச்சர். இதை படிக்கிறப்ப இங்கே எந்த மிஸ்டேக்குமே இல்லைன்னு உங்களுக்கு தோணும். பட் எவ்ரின்னு வந்துட்டாலே அதுக்கப்புறம் வரக்கூடிய நவுன் வந்து சிங்குலராக தான் இருக்கணும். அப்போ ஸ்டூடெண்ட்டு தான் வரணும். இப்போ இந்த எஸ்ஸை ரிமூவ் பண்ணிடணும். ஸ்டூடெண்ட்டும் வந்திருக்கே, அப்போ லைக் வராது, ஏன்னா சிங்குலரோட வேர்புக்கு வேர்போட எஸ் சேர்ந்து வரும். அப்போ இது வந்து லைக் கிடையாது, லைக்ஸ். ஸோ கரெக்ட் ஆன்சர் என்னென்னா எவ்ரி ஸ்டூடெண்ட் லைக்ஸ் த டீச்சர். இப்போ இங்கே பாருங்கள், ஒரு சில ஸ்பாட் தேர் சென்டென்ஸில் உங்களுக்கு 2 மிஸ்டேக்கை நீங்கள் கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே ஸ்டூடெண்ட்ஸில் இருக்க எஸ்ஸை எடுத்திருக்கோம், அதை எஸ்ஸை எடுத்ததுனால அந்த சிங்குலர் நவுனுக்கு லைக்கோட எஸ்ஸு சேர்த்து லைக்ஸுங்கிற வேர்பை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து 2 மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கவனமாக பார்த்து செய்யணும். அடுத்து மை ஃப்ளைட் டிபார்ட்ஸ் இன் 5 AM. ஸோ டைம் எப்பப்பெல்லாம் வருதோ அப்போல்லாம் இன்னும் ஆன் எதுவுமே வரக்கூடாது, கட்டாயமாக அங்கே அட்டு தான் வரணும். ஸோ இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா டைம் மென்ஷன் ஆகிருக்கிற ஸ்பாட் தேரரில் அந்த அட்டை நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஐ பாட் அண்ட்
புக் திஸ் மார்னிங். ரீட் பண்ணுறப்போ உங்களுக்கு எங்கே மிஸ்டேக்குன்னு தெரிஞ்சிடும். ஐ பாட் அ புக் தான். ஆன்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஆன் வந்து எப்போ வரும்? வவல்ஸ்க்கு முன்னாடி தான் வரும். அதாவது AEIOU இந்த 4 எழுத்துக்கு முன்னாடியும், இன்னும் சொல்லப்போனால் உயிரெழுத்து உச்சரிப்பில் தொடங்கக்கூடிய வார்த்தைக்கு முன்னாடி மட்டும்தான் ஆன் வரணும். புக்குங்கிறது பூ. ஸோ இது உயிர்மை எழுத்து உச்சரிப்பில் வர்றதுனால இங்கே ஆன் வரக்கூடாது, தான் வரணும். ஐ பாட் அ புக் திஸ் மார்னிங். நெக்ஸ்ட் த லாஸ்ட் ஒன். வி வாட்ச் த ஷீப்ஸ் கிரேசிங் இன் த ஃபீல்ட். ஸோ இங்கே எல்லாமே சரியாக இருக்க மாதிரி தான் தோணும். இங்கே என்ன மிஸ்டேக் அப்படின்னா ஷீப்ஸுங்கிறது தான் மிஸ்டேக். ஸோ சிங்குலர்னாலும் ஷீப்பு தான், ப்ளூரல்னாலும் ஷீப்பு தான். ஸோ ஷீப்புங்கிற வார்த்தை ஒரு ஸ்பெஷலான வார்த்தை. சில வார்த்தைகள்லாம் சிங்குலர்லேயும் ப்ளூரல்லையும் அதே வார்த்தையாக தான் இருக்கும். ஸோ ஷீப்பும் அந்த மாதிரி தான். இங்கே ஷீப்ஸுங்கிறது ராங்கான ஒரு ஸ்பெல்லிங். ஐ மீன் ஷீப்ஸுன்னு நம்ம சொல்லக்கூடாது, ஷீப்புன்னு தான் சொல்லணும். நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், ஜஸ்ட் இந்த எஸ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு we watched the sheep grazing in the field அப்படின்னு நீங்கள் எழுதிட்டாலே உங்களுக்கு இதுக்கு 1 மார்க் கிடச்சிரும். ஸோ ஸ்பாட் த எரர், கரெக்ட் த எரர்ஸ், இதிலலாம் சூப்பராக 5 out of 5 வாங்கலாம். ஸோ நிறைய ஸ்பாட் த எரர் கொஷின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் சொன்ன மாதிரி அதுக்கு எல்லாமே தனி பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட் லிங்க்கை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நீங்கள் கட்டாயம் பாருங்கள், அது நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது முடிச்சாச்சு. அடுத்து லாஸ்ட் பார்த்தீங்கன்னா கோட் ஃப்ரம் மெமரி. ஸோ மெமரி போயம். ஸோ இது எல்லாமே நீங்கள் படித்து எழுதக்கூடிய ஒன்று தான். ஸோ இதான் ஸ்டூடெண்ட்ஸ், இப்படி தான் உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் செகண்ட் மிட்டம் எக்ஸாம்ஸோட கொஷின் பேட்டர்ன்ஸ் இருக்குது, கொஷின் பேப்பரோட பேட்டர்ன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் டிஸ்கஷனும் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கும், எதை ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நல்லா படிங்க. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு பார்த்து உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமுக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் மிட்டம் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாமை நீங்கள் சூப்பராக எழுதுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ், உங்களுக்கான ஸ்டடி பிளான்ஸ் வீடியோஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டடி வெல் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.